ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போற படம் 2014 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான நான் ஸ்டாப். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். விமானத்துல பயணிக்கிற பயணிகளுடைய உயிருக்கு பாதுகாப்பாக ஒரு பாதுகாவலனாக அவங்க கூட போற ஏர் மார்ஷலாக வரக்கூடிய படத்துடைய கதாநாயகன் ஒரு கட்டத்துல அதே பயணிகளுடைய உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும் பொழுது அவங்க எல்லாத்தையும் இறுதியாக காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு பில் மார்க்ஸ். இவர் பேசிக்காக யுஎஸ் ஏர் மார்ஷலாக இருக்கிறார். இந்த ஏர் மார்ஷல் என்ன பண்ணுவாங்க, அது என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு ஃபிளைட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய உயிருக்கும் சரி உடைமைகளுக்கும் சரி பாதுகாப்பாக வர வேண்டியது இந்த ஏர் மார்ஷல்ஸ் தான். அதுதான் கதாநாயகன் பார்க்கிற வேலை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நியூயார்க்ல இருந்து லண்டனுக்கு ஒரு ஃபிளைட் கிளம்புது. அதுல வழக்கம் போல தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக ஹீரோவும் உள்ள ஃபிளைட்ல ஏறாரு. இவர் கூட டிராவல் பண்றது 150 பேசஞ்சர்ஸ் இந்த கேபின் குரூவை தவிர. இப்ப ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுது, எல்லாரும் கிளம்பிடுறாங்க. உள்ள போனவொடனே எல்லாரும் அவங்கவுங்க ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க சீட்டை பிடிச்சி உட்காந்து ரிலாக்ஸா அப்பதான் உட்காந்துருக்காங்க. நைட் நேரமும் ஆயிடுது. அந்த டைம்ல ஹீரோ மட்டும் கிடையாது, ஹீரோவுடைய ஜாக் ஹாமண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஏர் மார்ஷலும் இந்த ஃபிளைட்ல அனுப்பப்படுறாரு. சம்டைம்ஸ் ஒருத்தர் அனுப்புவாங்க, இல்லாட்டினா 2 பேர் அனுப்புவாங்க. இந்த தடவை 2 பேர் வர்றாங்க அந்த ஃபிளைட்ல. இப்படி ஒரு தருணத்துல ஹீரோ அப்பதான் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆன மாதிரி அவரும் ரிலாக்ஸ் ஆகி உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிற தருணத்துல இவருடைய போனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ஆனா ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இந்த நம்பருக்கு வந்தது, இது ஒரு செக்யூரிட்டி லைன் ஆச்சே அப்படின்னு அவருக்கு சந்தேகம். சரி, நீ யாரு அப்படின்னு கேட்டா அந்த மெசேஜ் அனுப்பின நபர் சொல்றான், இங்க உட்கார்ந்து இருக்கிற 150 பேசஞ்சர்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு 2வது மெசேஜ் வருது. ஹீரோவுக்கு சரி, ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இப்போ நான் உனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன். இந்த அக்கௌண்ட்டுக்கு இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள $150 மில்லியன் பணம் உள்ள கிரெடிட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா இன்னும் 20 நிமிஷத்துல இந்த ஃபிளைட்ல ஒருத்தனுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி அடுத்த மெசேஜ் வருது. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா நான் சொன்ன மாதிரி எல்லாம் செட்டில் ஆகி அவங்கவுங்க இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பேர் மட்டும்தான் ஏதோ போனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை பேர்ல இந்த மெசேஜை அனுப்புன நபர் யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இதே தருணத்துல அந்த கூட வந்த இன்னொரு ஏர் மார்ஷல் இருக்காருல்ல, ஜாக் ஹாமண்ட், அவர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாரு இவரு. அவரை பொறுத்தளவுக்கு, ஏங்க இது சும்மா ஃபேக் மெசேஜுங்க, இதெல்லாம் போய் பெருசா தேவையில்லாம வந்து பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனா ஹீரோ பேசிக்காகவே பார்க்கிற வேலையை நேசிக்கிற ஒரு நபர் அப்படிங்கறனால இந்த 150 பேருடைய உயிருக்கு நம்ம தான் பொறுப்பு, இதை நம்ம விளையாட்டாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரே யார் அந்த நபர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குறார். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய பரபரப்பு தான். இந்த முதல் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் நல்ல பரபரப்பு. அது நான் சொல்றதை விட படம் பாருங்க. அந்த முதல் மெசேஜ் வந்ததுல இருந்து இந்த படம் எப்படி டோன் ஆகுதுன்னு அவ்வளவு சூப்பராக பிரில்லியண்டாக சீட் எட்ஜில் ஆடியன்ஸ் உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணது இந்த படத்துடைய திரைக்கதை தான். இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேயை பொறுத்தளவுக்கு 3 பேர் எழுதியிருக்காங்க. பட் இருந்தாலும் காட்சிகளாக கடைசியாக கொண்டு வந்தது ஜெம்மி காலட் செரா. அவர் தான் படத்துடைய டைரக்டர். அவ்வளவு பிரில்லியண்டாக பண்ணியிருப்பார். 2வது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துடைய ஹீரோவான லியாம் நீசனுடைய பர்ஃபார்மன்ஸ். ஸ்டன்னிங்கான ஒரு ஆக்டர். அவருடைய படங்கள்ல அன்னோன் படமாகட்டும், த கம்யூட்டர் படமாகட்டும், இப்ப இந்த நான் ஸ்டாப் படமாகட்டும், எல்லாமே பட்டைய கிளப்பின படங்கள். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இது எல்லா படத்துக்குமே டைரக்டர் நம்ம ஜீன் காலட் தான். இப்ப நான் சொன்னேன் அவரே தான். அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருடைய காம்போவே தெரிக்க விடுவாங்க எல்லா படத்தையும். இந்த படமும் அப்படிதான். 3வது இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜானுடைய மியூசிக். இந்த படத்துல லியாம் நீசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல பரபரப்பா ஒரு பக்கம் கடத்திருப்பாரு அப்படின்னா, மியூசிக் இன்னொரு பக்கம் வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அவ்வளவு பிரில்லியண்டான கம்போசிஷன்ஸ், ஓவராலா படத்துடைய ரீ ரெக்கார்டிங் எல்லாமே. அடல் கான்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல் கான்டென்ட்டுமே கிடையாது. இன்னைக்கு நைட்டு நீங்க ஃபேமிலியோட 6ல இருந்து 60 வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு சீட்டட் த்ரில்லரு. இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம் ஃப்ரம் ஃபில்மி கிராஃப்ட்னு கூட வச்சுக்கோங்க. தாராளமாக என்னை நம்பி நீங்க பார்க்கலாம். பார்த்து எந்த இடத்துலையும் ஏமாந்து போக மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான சீட்டட் த்ரில்லர் படம் இது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயே சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கு. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.